அன்பு நண்பர்களே, மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியாக மகிழ்ச்சி உண்டாகும் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டிருப்போம். ஒரு பாவி நேர்மையாளராக உருவாகும் பொழுது விண்ணுலகில் அதிக மகிழ்ச்சி இருப்பது போன்று ஒரு நேர்மையாளர் பாவியாக மாறும் பொழுது விண்ணுலகில் மகிழ்ச்சி இருக்காது, மிகுந்த வருத்தம் தான் இருக்கும். நாம் முன்பு நேர்மையாளராக இருந்தது போன்று நாம் இன்றும் நேர்மையாளராக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்றும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய உலகில் பலர் நேர்மையாளராக இருந்து கொண்டு தீய வழிக்கு செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்ல ஒரு நிலையிலிருந்து தீய நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதனை தான் விவிலியத்தில் ஆதாமும் ஏவாளும் சுயநலத்தால் ஒரு நல்ல நிலையிலிருந்து தீய நிலைக்கு மாறுவதை பார்க்கின்றோம். சவுல் பொறாமையால் ஒரு நல்ல நிலையிலிருந்து தீய நிலைக்கு மாறுவதை பார்க்கின்றோம். தாவீது தனது அகந்தையாலும் ஆணவத்தாலும் ஒரு நல்ல நிலையிலிருந்து தீய நிலைக்கு மாறுவதை பார்க்கின்றோம். அதனை போன்று யூதாசும் காசுக்காக ஒரு நல்ல நிலையிலிருந்து தீய நிலைக்கு மனமாறுவதை பார்க்கின்றோம். இவர்கள் அனைவருமே நேர்மையாளர்களாக இருந்து ஒரு தவறான நிலைக்கு மனதை மாற்றியவர்கள். அன்பு நண்பர்களை, நாம் மனமாற வேண்டாம். ஒரு நல்ல நிலையிலிருந்து தீய நிலைக்கு மனதை மாற்ற வேண்டாம். புனித சூசேப்பரை போன்று என்றும் நேர்மையாளராக கடினமாக உழைத்து வாழ்வோம்.